ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க முருகன் கோயிலில் வந்து ஒரு மண்டலம் அல்லது 48 நாள் வந்து விளக்கு போட சொல்லியிருக்காங்க. போட்டால் எங்கள் குடும்பத்துக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்றது எங்கள் பூசாரி சொல்லியிருக்காங்க. சரி, அதுதான் நானும் தர்னீஸு தியா எல்லாருமே நடந்து வந்திருக்கோம். வாங்க முருகன் கோயிலுக்கு போய் விளக்கு போடலாம் பார்ப்போம். எதுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னா தியாவை தள்ளிக்கிட்டே முடியாது, அதனால தான் மூச்சு வாங்குது. சரி வாங்க போகலாம். இங்கிட்ட வந்து இடுமன், அங்கிட்ட வந்து கடம்பன், நடுவில் முருகன். வாங்க முருகன் கோயிலுக்கு வந்தாச்சு. உள்ள பூசாரி இருக்காரு. நம்ம வந்து விளக்கு போடுவோம். எங்கள் அத்தை விளக்கு போட தான் முன்னாடி போய்கிட்டே இருக்காங்க. அங்கே பக்கத்து கோவிலில் வந்து பாட்டு ஓடுது. எதனாலன்னு தெரியல, ஏதாவது திருவிழா வருதா என்னன்னு தெரியல. எங்கள் அத்தை வந்து விளக்கு போட்டாங்க. தொட்டு கும்பிடுவோம். வாங்க சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடுவோம். நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. முருகன் வள்ளி தெய்வானை. இது வந்து பிள்ளையார் கோபுரம், அது வந்து முருகன் கோபுரம். கோபுர சரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. வாங்க அப்படியே போ. அத்தை வந்து இங்கே கும்பிட்டுருக்கோம். எங்கள் அத்தை தியாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போனோம். விபூதி பாக்கெட்டும் பூவும் கொடுத்தாங்க. நல்லபடியாக போயிட்டு சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு வந்துட்டோம். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.